எல்லாத்தையும் மொத்தமா திருட முடியல, இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக அப்படியே ஓட வேண்டியிருந்திருக்கும். திருட வந்திருக்கான், அதுக்கப்புறம் சுடப்பட்டிருக்கான். ஆமா சார். ஆனா இவன் ஒன்றும் இங்க தனியா வரல சார். இவன் கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அப்படியா? 2 பேரா? சரி, இவனை ஷூட் பண்ணது யாரு? நீங்களா? இல்ல சார். இவன் கூட வந்தவனே சுட்டிருக்கான். அது சார், இவங்க என்ன சுட ட்ரை பண்ணாங்க. நான் தள்ளி போனதுனால குண்டு இவன் மேல பட்டுருச்சு. அதை பார்த்துட்டு மற்ற 2 பேரும் ஓடிட்டாங்க சார். சார் சார் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன். அதில் திருட வந்த 3 பேர் தெரியுறாங்க. ஆனால் 3 பேர் முகமும் தெரியல. ஆனால் மற்ற 2 பேரும் இதே மாதிரி மாஸ்க் போட்டிருந்தாங்க. அவங்க தான் சுட்டிருக்காங்க. ஃப்ரெடி, ஏதாவது ஐடி? இல்லை சார், எந்த ஐடியும் எனக்கு கிடைக்கல சார். சொல்லுதையா? இது ஷாப்பர்ஸ் பாரடைஸ் மாலோட வேலட் பார்க்கிங் டிக்கெட். இன்னையோட தான் மார்னிங் 8:35. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களை யாராவது இன்னைக்கு காலையில ஷாப்பர்ஸ் பாரடைஸ் மாலுக்கு போனீங்களா? யாரும் இல்லையா? இல்ல சார். அப்படின்னா திருடுறதுக்கு முன்னாடி திருட மாலுக்கு போயிருக்கணும். ஷாப்பர்ஸ் பாரடைஸ் மால். என்னாச்சு சார்? இந்த மால்ல ஓலே பார்க்கிங் இருக்கா? இருக்கு சார். ஆனா நீங்க யாரு? நாங்கெல்லாம் சிஐடிஸ். ஓலே பார்க்கிங் இன்சார்ஜ் கூப்பிடுங்க. ஃபிரோஸ் சாரையா? கூப்பிட்டு வாங்க. வரேன். செக் பண்ணுங்க. பார்க்கிங் டேக்ல நம்பர் இருந்தது. அந்த வண்டி இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. வெளியே வா. யாரையா நீ? வாடா. சொல்லு. ஜுவல்லரி ஷாப்ல இருந்து நகையை திருடினியே, எங்க வச்சிருக்க? அதோட உன் பார்ட்னர் எங்க? சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். நாங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்கல. இந்த நம்பர் இந்த வண்டியோடது தானே? நம்பர் இதுதான். ஆனா பார்க்கிங் டேக நாங்க வேலையில கொடுத்திருந்தோமே. என்ன? சரி, எப்ப கொடுத்தீங்க அத? சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. இங்க எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க? சார் நாங்கள் 8:35க்கு வந்தோம். படம் பார்க்கறதுக்கு வந்தோம் சார். சார் சார் வண்டியில எதுவுமே இல்ல சார். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நான் தான் வினோத், இந்த இடத்தோட பார்க்கிங் இன்சார்ஜ். வினோத் ஜி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க மால்ல வேலை பார்க்கிங்கோட சிஸ்டம் என்ன? சார் 2 பார்க்கிங் டேக் இருக்கும். ஒன்னு வந்து எங்க கிட்ட இருக்கும், இன்னொன்னு கார் ஓனர் கிட்ட கொடுத்துருவோம். அவங்க அதை திருப்பி கொடுத்தாங்கன்னா நாங்க அதை காரை கொடுத்துருவோம். ஐ see. அப்படின்னா இந்த காரோட பார்க்கிங் டேக் உங்ககிட்ட இருக்கும்ல? இதோட பார்க்கிங் டேக் கார் ஓனர் கிட்ட தானே இருக்கு. கரெக்ட் சார், கண்டிப்பா இருக்கணும். அப்ப அதை காட்டுங்க. சார், நான் ஹீரோவை கூப்பிடுறேன். அவன் தான் எல்லா வண்டியும் பார்க் பண்ணிட்டு டேக்ஸ டிராயர்ல வைப்பான். சரி, கூப்பிடுங்க. சீக்கிரமா கூப்பிடுங்க. இங்க வாப்பா. சார், இவன் தான் ஹீரா. சார், இந்த வண்டிக்கு 2 டேக் இருக்கு. ஒன்னு எங்களோடது, இன்னொன்னு ஓனரோடது. சார், இது எப்படி சார் சாத்தியம்? ஒன்னு அந்த பையன்கிட்டே இருக்க, ஒன்னு ஹீரா கிட்ட இருக்கு. அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்ல கிடைச்ச 3வது டேக் யாருடையது? அதுதானே குழப்பமே. ஹலோ, என்ன? உன்னை விட பரவாயில்ல சார். ஆனா ரொம்ப வலியா தான் இருக்கு. எல்லாம் சரியாயிடும். என்ன இப்ப சொல்லு, என்னதான் நடந்தது? சார்,
அவ என் முதலாளிய சுட்டுட்டான். அதோட 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 என்ன? மான்சிய தூக்கிட்டு போயிட்டான். மான்சி? மான்சி? இந்த மான்சி யாரு? சுதீர் சாரோட 7 வயசு பொண்ணு. மை காட். சரி மோகன், அவங்கள யாரு? நீ அவங்களோட முகத்தை பார்த்திருக்கியா? உனக்கு அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். முகம் மூடி போட்டிருந்தா. ஓ சரி மோகன், முதல்ல இருந்து கொஞ்சம் தெளிவா சொல்லு. அப்படி என்னதான் நடந்தது? சார், மான்சிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்க மால்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். சார், பிரச்சனை ஒன்றும் இல்லையே? இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை சார், டென்ஷன்லாம் இருக்கீங்க. அப்படி ஒன்றும் இல்லை. என்னாச்சு மோகன்? இதோ பார்க்குறேன் சார். அட மெதுவா மெதுவா மெதுவா. அட சார், பார்த்து சார். நீங்கள் திடீர்னு குறுக்க வந்தீங்களா, அதான் பார்க்கல. ஐயோ மோகன், என்னாச்சு? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை சார். வாங்க வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடி ஒன்றும் படலையே. எல்லாம் ஓகே சார். அதுக்கப்புறம் அவன் நீ மயங்கன இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா. நான் அவனை தடுக்கவும் முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அவன் என்ன சுட்டுட்டான் சார். அப்புறம் மான்சியை தூக்கிட்டு போயிட்டான். சரி, எனக்கு ஒன்று சொல்லு. உன் சுதீர் சாருக்கு யாரோடையாவது முன்விரோதம் அந்த மாதிரி? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல. சுதீர் சார் ரொம்பவே நல்லவர். சரி, அவரோட ஃபேமிலியில இன்னும் யார் இருக்காங்க? சுதீர் சாரோட வைஃப் வேதிகா மேடம். சார், அப்போ இது கிட்னாப்பிங் கேஸா இருந்தா அப்போ கிட்னாப்பர் மான்சியோட அப்பா சுதீரை ஏன் கொல்லணும்? ஐ மீன், பணத்தை யார்கிட்ட டிமாண்ட் பண்ணுவான்? பூர்வி, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் இருந்திருக்கணும் மான்சியை கிட்னாப் பண்றதுக்கு. கிட்னாப்போட அமௌண்ட்டை கேட்கணும்னா அதை வேதிகா கிட்ட தான் கேட்க முடியும். சுதீர் இல்லைன்னா என்ன? இன்னைக்கு நான் ஏன் தான் அவன் கூட சண்டை போட்டனும்? ஏன் போட்டேன்? நீ எவ்வளவு நல்லவனா இருந்த. இவர் கூட போய் இப்படி நடந்துக்கிட்டாங்களே. இவருக்கு யார் கூடயும் முன்விரோதம் கிடையாது. மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் காமா இருங்க. என் பொண்ணு இப்ப எங்க இருக்காளோ, எந்த நிலைமையில இருக்காளோ, நானும் அவர் கூட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் வேதிகா மேடம், அவர் கூட எங்க போயிருப்பீங்க? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு அவருக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவர் மான்சியை ஷாப்பிங் கூட்டு போனாரு. என்ன பலமுறை கூடவான்னு என்ன வற்புறுத்திட்டே இருந்தாரு. என் மூளை குழம்பி போயிருந்தது. அதான் நான் அவர் கூட போகவே இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா மால் போறதுக்கான பிளான் திடீர்னு போட்டாரா என்ன? ஆமா சார், இவருக்கு ஷாப்பிங் போகனா கொஞ்சமும் பிடிக்காது. அவர் ஜஸ்ட் மான்சிக்காக தான் ஷாப்பிங் போக மாலுக்கு போனாரு. சார், முதல்லயே பிளான் பண்ணாத போது கிட்னாப்பருக்கு எப்படி தெரியும்? மால் போற விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? சார், இதோட அர்த்தம்? இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு பூர்வி. சுதீர் அந்த பிரிட்ஜ் மேலதான் போவான்னு யாரோ ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால கிட்னாப்பர்ஸ் அங்க சுதீருக்காக காத்திருந்திருக்காங்க. ஆனா இவர் மாலுக்கு போற விஷயம் என்ன தாண்டி வேற யாருக்கும் தெரியாதே. சார், ஒருவேளை கிட்னாப்பர் மால்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கலாம். இதுவும் நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் சில விஷயம் நமக்கு இங்க இடிக்குது. சுதீரோட வண்டியில நமக்கு மால்ல இருந்து வாங்கின பொருள் எதுவுமே காருக்குள்ள கிடைக்கலையே. அதோட மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவன் மாலுக்கு போற பிளானை ஏன் திடீர்னு போட்டிருக்காரு? வாங்க சார், இங்க இருந்து எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்க்கலாம். குட்.
இன்னைக்கு காலையில 10 to 12 ஃபுட்டேஜ் காட்டுங்க. எஸ் சார். ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்காங்க. அதாவது சுதீர் அண்ட் மான்சி. மாலுக்கு வந்தது உறுதியாயிடுச்சு. இங்க வர்றாங்க. இவன் அடிக்கடி தன்னோட வாட்சை பார்க்கறான். ஒருவேளை யாருக்காவது வெயிட் பண்றாரோ என்னவோ. முதல்ல அடிக்கடி வாட்ச பார்த்தா, இப்ப யாருக்கோ ஃபோன் பண்றான். மோகன், சுதீரோட டிரைவர். சுதீர் எங்க கிளம்புறா? குழந்தைய மோகன் கிட்ட விட்டுட்டு போறானே. மான்சியை கூட்டிட்டு மோகன் எங்க போறான்? போன் கட் பண்ணிட்டு மான்சியை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். அதுவும் அவசர அவசரமா. இந்த பேஸ்மெண்ட் ஃபுட்டேஜை பெருசாக்கு. பைக்கா? சார், நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். மால்ல இருந்தே சுதிரை யாரோ ஃபாலோ பண்றாங்க பைக்ல. ஒருவேளை அதே பைக்கா இதுதான் ஃபாலோ பண்ணுதா? அதோட ஃப்ளைஓவர்ல ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. மோகன் கூட சண்டையும் போட்டிருக்கான். இது அதே பைக் தான் சச்சின். பைக்கை ஓட்டுறது யாரு, யாரோட பைக்குன்னு நீ கண்டுபிடி. இது XY05ZX 8967. இந்த பைக் இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மால்ல. சார், இங்க பல பைக் மாலோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு சார். உதாரணத்துக்கு பார்க்கிங் பிரைவேட் கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். இந்த மால் எம்ப்ளாயீஸோட பைக்லாம் இருக்கே, மால் அட்ரஸ்ல தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். அப்போ கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா சார். தீரஜ், சொல்லுங்க. இந்த நம்பர் யாரோடதுன்னு பாரு. XY05ZX. சார், இது ராஜு பைக்கோட நம்பர் சார். ராஜு? ஆமாம் சார். சார், ராஜு எப்பவுமே இந்த பைக் தான் ஓட்டுவான். சரி, இந்த பைக் இங்க இருக்கா? இருக்கலாம். அப்போ ராஜு எங்க? கூப்பிடு. பங்கஜ் சார். நீ இவர் கூட போ. ராஜு கூட்டிட்டு வா. ஓகே சார். அப்புறம் மோட்டார் சைக்கிள் எல்லாம் எங்க பார்க் பண்றீங்க? வாங்க சார். இதான் சார் அந்த பைக்கு. இங்க பாரு சச்சின், இங்க லெஃப்ட் சைடுல இருக்கிற இண்டிகேட்டர் உடைஞ்சு போயிருக்கு. கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும். சார், இவன் தான் ராஜு. சுதீர்ங்கிற பேர்ல யாராவது தெரியுமா? தெரியாது சார். சுதீர் பேர்ல யாரும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில உன்னோட பைக் 8967 காந்தோலி பிரிட்ஜ் மேல ஒரு ரெட் காரை இடிச்சிருக்கு. இல்ல சார், நீ காலையில மால்ல இருந்தேன். சார், இவன் போய் சொல்றான். 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க சார். 120 செகண்ட் என்ன தனியா விடுங்க. கிளிப்புள்ள மாதிரி கடகடன் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பான். சார், நான் உங்ககிட்ட போய் சொல்லல. நீ பொய் சொல்லலைன்னா உன் பைக் ஃப்ளைஓவர்ல என்ன பண்ணுச்சு? டென்ட் விழுந்திருக்கு, சைடு இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு. ஏன்? ஆ சார், நான் சொல்றேன். சார், அந்த பைக் என்னோடது தான். ஆனா ஓட்டிட்டு போனது நான் இல்ல. அப்ப யார் ஓட்டிட்டு போனாங்க? கதை விடுறியா என்ன? இல்ல சார், பைக்கை நான் ஓட்டல. இந்த பைக்கை ஹீரா தான் ஓட்டினா. ஹீரா? சார், இவன் தான் ஹீரா. ஹீரோவை கூப்பிடு. சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதோ வேலைன்னு சொல்லி வெளியில போயிருக்கான். அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க அவனுக்கு. சரி சார். இந்த நேரத்துல பிஸி ஆயிடுவாங்க இல்ல? ஃபோன் அடிங்க சீக்கிரம். சார், அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ ஃபோனை சர்வேலன்ஸ்ல போடுங்க. அவ வீட்டை தீவிரமா கண்காணிங்க. எவ்வளவு தூரத்துக்கு தான் ஓடி போறான்னு பார்ப்போம்.
சுதீரை பக்கத்துல இருந்து சுடல பாஸ், ஒரு 400-500 மீட்டர் தூரத்துல இருந்து சுட்டிருக்காங்க. அதுவும் மேல இருந்து இப்படி. ஒன்று 8th ஃப்ளோரா இருக்கும், இல்லைன்னா டெரஸா இருக்கும். டாக்டர் சார், நீங்க எப்படி இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க? அதாவது சுட்டவன் 400-500 மீட்டர்ல தான் சுட்டானு. இந்த பாருதயா, எந்த ஃப்ளைஓவர்ல சுதீரோட வண்டி இருந்ததோ அதோட ஹைட்டு ரோட்ல இருந்து 4th ஃப்ளோர்ல இருக்கு. அப்புறம் இங்க இருந்து இந்த வண்டியில இருந்து 400 மீட்டர் தூரத்துல பார்த்தா 8th ஃப்ளோர் தான் வருது. 500 மீட்டருக்கு டெரஸ் தான் வருது. அதனாலதான் உறுதியா சொல்றேன், குண்டு டெரஸ்ல இருந்து சுட்டிருக்கணும், இல்லன்னா 8th ஃப்ளோர்ல இருந்து. ஆனா குண்டு கீழ இருந்து சுட்டாங்கன்னு மோகன் ஏன் சொன்னான்? அவன் முன்னாடி தானே சுட்டாங்க. மோகன் பொய் சொல்லிட்டு இருக்கா, சும்மா நடிக்கிறா இவ. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நாங்க வர்ற வரைக்கும் அவன் ஹாஸ்பிட்டல் விட்டு போக கூடாது. தயா சார், நாம இந்த ஃப்ளைஓவர்ல நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். எந்த பில்டிங்ல இருந்து சுற்றுப்பாங்கன்னு நாம செக் பண்ணி பார்க்கலாம், எந்த டைரக்ஷன் அப்படின்னு. சார், ஆ, மோகன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடிட்டான். எவ்வளவு தூரம் தான் பறந்து போவா, கடைசியில கூண்டுக்கு வந்துதானே ஆகணும். அவ வீட்டை தீவிரமா கண்காணிங்க, நல்லா கவனிங்க. சார், மோகன் இந்த இடத்துல தான் சண்டை போட்டிருக்கான் சார். காரும் பைக்கும் இடிச்சிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மோகனோட ஆள் சந்தர்ப்பம் பார்த்து சுதீரை எங்க இருந்தோ சுட்டிருக்கான் சார். கார் இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. சுதீர் பேக் சீட்ல இருந்தா அந்த குண்டு வந்து நேரா இந்த இடத்துல தான் பட்டிருக்கு. 400 to 500 மீட்டர்ஸ். 400 to 500 மீட்டர்ல இந்த பில்டிங் தான் தெரியுது. இங்க இருந்தா அப்ப சுட்டிருக்கணும். ஏன்னா இதுக்கு அக்கம் பக்கத்துல உயரமான பில்டிங் வேற எதுவும் இல்லை. ஒரு விஷயம் கிளியர் கட்டா இருக்கு சார். ஸ்பாட்டை முதல்லயே செலக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா சொன்ன நிக்கில். ஹீரா இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்கணும். அந்த பைக்காரனும் இங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே நடிச்சிருக்கான். இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் இங்க சண்டை நடக்கும்போது அந்த 3ஆவதான ஒரு ஆள் அந்த பில்டிங்ல இருந்து தான் சுட்டு இருக்கணும். பட் சார், அவன் இந்த பில்டிங்ல இருந்து எங்க இருந்து சுற்றுப்பான் சார்? சாலோங்கி சார் சொன்னார்ல 400 to 500 மீட்டர்ஸ் இருக்கும்னு. குண்டு மேல இருந்து தான் கீழே வந்து பாஞ்சிருக்கு. அதாவது அந்த பில்டிங்கோட லாஸ்ட் ஃப்ளோரா இருக்கலாம், இல்லைன்னா இந்த டெரஸா இருக்கணும். அங்க போய் தான் செக் பண்ணணும். ஏன்பா, நான் வருஷ கணக்கா வந்துட்டு போறேன், இப்பவும் நீ என்ன செக் பண்றிய? என்னப்பா நீ மனுஷங்களை நம்ப கத்துக்கப்பா. ஓய், நான் என்னையே நம்புறது கிடையாது. போடா. நல்லா வேலை பார்க்குறியே, பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும் எப்போவுமே. தேங்க்யூ சார். யாரையாவது பார்க்கணுமா என்ன? ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் சிஐடிஸ். ஒரு ஆளை என்கொயர் பண்ணணும். தாராளமா சார், கேளுங்க. உன் பேர் என்ன? நீரஜ். இங்கே பாரு நீரஜ், இப்போ 11:30 மணிக்கு இந்த ஃப்ளைஓவரில் ஒருத்தனை சுட்டு இருக்காங்க. காரில் இருக்கும்போது சுட்டிருக்காங்க. வருத்தமான விஷயம் சார். அது யாரு சார்? அந்த ஆளை இந்த பில்டிங்ல இருந்து தான் யாரோ சுட்டிருக்காங்க சார். இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. இங்க இருந்து எப்படி சார் சொல்ல முடியும்? புல்லட் இங்கிருந்து தான் வந்திருக்கு. ஒரு 11:30 மணி அளவில் யாராவது இந்த பில்டிங்க்கு வந்து போகிறத நீ ஏதாச்சும் பார்த்தியா? யாராச்சும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லைனா பார்க்க வந்தவங்களா இருக்கலாம். சார், எனக்கு தெரியாது. ஏன் சார்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டியூட்டிக்கு வந்தேன். ஆமாம், நான் இப்போ தான் டியூட்டிக்கு வந்தேன். உனக்கு முன்னாடி இங்கே யார் இருந்தாங்க? நான் இங்கே தனியாக தான் டியூட்டி பார்க்குறேன். பல தடவை இவங்க கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனால் இவங்க கவனிக்கல. சரி, அப்போ இந்த பில்டிங்கில் சிசிடிவி கேமரா ஏதாச்சும் இருக்கு? இல்லை சார். சரி, இந்த பில்டிங்ல டாப் ஃப்ளோர் இருக்குல்ல, அங்க ஃப்ளைஓவர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது வீடு இருக்கா? இல்லை மேடம், அங்கே எதுவுமே இருக்காது. டெரஸை காட்டு. இவர், ஐயோ, கதவை தட்டுறாங்களே, யாரா இருக்கும்?
யார் அது? யார் நீங்க? யார் அது? என்கிட்ட வராதீங்க, வராதீங்கன்னு சொல்றேன். நான் கொன்னுடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். கிட்ட வராதீங்க. கத்தியை கீழே போடு, தெரியாம பற்ற போது. நான் எல்லாரையும் வெட்டிடுவேன். நீங்க எல்லாம் தள்ளி போங்க. ரொம்ப நடிக்காத, மோகனை கூப்பிடு. அவனை தொட கூட முடியாது. எல்லாரையும் கொன்னுடுவேன். நீங்க இப்படி வந்தா உங்களை பார்த்து பயந்துடுவேன்னு நினைக்காதீங்க. நான் பயப்பட போறது இல்ல. எங்களுக்கு மோகனை தான் பார்க்கணும். மோகன் நீங்க இல்ல. அப்படியே இருந்தாலும் நான் தொட கூட விட மாட்டேன். பாருங்க, இங்க இருந்து போயிடுங்க. சச்சின், உள்ள போய் யாராவது இருக்காங்களா பாரு. என்கிட்ட வராதீங்க, கொலை பண்ணிடுவேன். கையெடு, கையெடு சொல்றேன். இப்ப சொல்லு, மோகன் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. இனிமே அவன் தப்பிக்க முடியாது, வசமா மாட்டிக்கிட்டான். நீங்க ஏன் மோகன் பின்னாடி அலையறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? அதோட நீங்க யாரு? நாங்க CIDs. அதோட உன் புருஷன் சுதீர் சாரை கொலை பண்ணிருக்கான். கொலையா? சுதீர் சார கொலையா? மோகன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். அவன் கொலையெல்லாம் பண்ண மாட்டான். நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, இதோ உண்மை. உன் புருஷன் சுதீர் சாரை கொலை பண்ணிட்டு அவங்க பொண்ணு மான்சிய கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். என்ன? இருக்காது. இல்ல, மோகனா இப்படி பண்ணா? அப்ப அவன் என்கிட்டயும் பொய் சொல்லி இருக்கானா? பொய்யா? என்ன என்ன பொய் சொன்னா? வேற என்ன? அவனுக்கு பயமா இருக்கான். யாரோ அவனை கொலை பண்ண போறாங்களாம். அதோட எண்ணெயும் தான். அவன் உன்னை பார்க்க இங்க வந்தானா? இல்ல, அவன் வீட்டுக்கெல்லாம் வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான். அப்ப சொன்னான், வீட்டுல யாரையும் விடாதன்னு சொன்னான். கதவு ஜன்னல நல்லா மூடி வையின்னு சொன்னான். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு கொஞ்சம் பணமும் ட்ரெஸ்ஸும் தேவைன்னு வேற சொன்னான். துணி அப்புறம் காசு கேட்டானா? எங்க கொண்டு வரணும்னு அதை அப்புறமா சொல்றேன்னு சொன்னான். வாங்க சார், வாங்க. இங்கிருந்து ரோடு நல்லா கிளியராகவே தெரியுது. சார், சுடப்பட்ட புல்லட்டோட ஷெல். அப்படின்னா யாரோ இந்த டெரஸ்க்கு வந்திருக்காங்க. இங்க வந்து தான் ஷூட் பண்ணிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் சார்? நீரஜ், டெரஸ் கீ உங்ககிட்ட தானே இருக்கும். அப்ப மேல யார் வந்தாங்க? சார், எனக்கு என்ன தெரியும்? டெரஸோட கீ உங்ககிட்ட ஒன்று இருக்குல்ல சார். நீ என்னடா சொல்ல வர? நான் தான் இதை பண்ணேன்னா? எனக்கு யாரு பண்ணாங்கன்னு தெரியாது. நான் இங்க இல்ல. என்ன பேசுற நீரஜ்? காலையில தான் நான் உன்னை பார்த்தேனே. என்ன சார், என்ன எப்படி பார்த்திருப்பீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். ஏய், நீ இங்க தான் இருந்த. நான் லிஃப்ட்ல மேல போயிட்டு இருக்கும்போது நீ படிக்கட்டுல கீழே இறங்கி வந்துகிட்டு இருந்த. அது வேற யாராவது கூட இருந்திருக்கலாம் சார். இல்ல நீ தான் அது. சார், சும்மா எதுவும் சொல்லாதீங்க. நான் டியூட்டில இல்ல சார். பா, நீ பேசுற. மயூர், ஒன்னு பண்ண, அந்த வாட்ச்மேனோட போட்டோவை எடுத்துக்கோ, அப்புறம் செக் பண்ண. நீரஜ், ஒரு விஷயம் சொல்ல. அட என்னப்பா இது? நான் தான் சொல்றேன், நான் இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு வந்தேன்னு. எத்தனை மணிக்கு நடந்துச்சு இது? காலையில சார். அப்ப நீ காலையில டியூட்டில இல்லையா? 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். காலையில நான் இங்க இல்ல சார். காலைல எங்க இருந்த? விரார். வீராரா? அங்க ஏன் போன? அங்க என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன். நேத்து ஈவினிங் போனேன். அப்படியா? நீ எங்க இருக்க? மலாடி ஈஸ்ட். மலாடி ஈஸ்ட். சார், இத பாருங்க சார். வீராருக்கு நீ எதுக்காக போனே? என் ஃப்ரெண்டோட பையனோட பர்த்டே. நேத்து ஈவினிங் போயிருந்தேன். ரொம்ப பெரிய ஆளா தான் இருக்கான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தேன்.
பாலு, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. நீ இந்த டியூட்டிக்கு எப்போ வந்து ஜாயின் பண்ண? அதுவா சார், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. பாலு சார், இவன் பேரு நீரஜ். பாலு அதாவது நீரஜ், அதாவது கான்ட்ராக்ட் கில்லர். என்ன பண்றீங்க? மோகன், என்கிட்டயே போய் சொன்னியா? உங்ககிட்ட மட்டும் இல்ல, எங்கள்கிட்டயும் அவன் முதலாளிகிட்டையும். உன் புருஷன் ஏமாத்துக்காரன். எந்த தட்டில் சாப்பிட்டானோ அதிலே துப்பிட்டான். ரொம்ப தந்திரக்காரன். உனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அப்போதான் அவனை பிடிக்க முடியாதா? ஆனா அவன் தப்பிக்க மாட்டான். எல்லா குற்றவாளிகளுக்கும் ஒரே முடிவு தான், ஜெயில் இல்லைன்னா தூக்கு. மோகன், ஃபோன் எடு, ஸ்பீக்கர்ல போடு. எடு. ரேகா, ஹலோ. உன் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இல்லையே. இங்க யார் வர போறாங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ 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 நல்லா இருக்கல்ல? உன்னை தொல்லை பண்றதுக்குன்னு யாராவது வந்தாங்களா? வரலையே, இங்க யாரும் வரல. அது இருக்கட்டும், உன்னை பின்தொடர்ந்து வராங்களே அவங்க யாரு? ஏன் உன் பின்னாடி இருக்காங்க? அது ஒரு பெரிய கதை. நான் உன்னை நேர்ல பார்க்கும்போது தெளிவா சொல்றேன். எப்போ எப்போ சந்திப்ப? நான் சொல்றதை நீ கொஞ்சம் கவனமா கேளு. இன்னும் 1/2 மணி நேரத்துல 4th ஸ்ட்ரீட்டுக்கு வந்துரு, சரியா? வரும்போது துணியும் பணமும் எடுத்துட்டு வா. துணியும் பணமுமா? ஏன், எங்கேயாவது போறியா? நான் கொஞ்ச நாள் வெளியே போறேன். எல்லாம் சரியானதும் நான் வரேன். இங்க பாரு, கவலைப்படாத, சரியா? நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், சரியா? சரி, நான் எல்லாம் கொண்டு வரேன். ஏண்டா ஓடுற? ஏண்டா ஓடுற? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். நீ தானடா சுட்ட? ஆமா சார். ஏண்டா சுட்ட? எனக்கு ஒருத்தர் சொன்னா. யாரு? யார் சொல்லி? யாரா சொன்னா? மோகன். மோகன் அந்த காரோட டிரைவர். அவன் சொன்னதுனாலதான். சச்சின்,
ஏய், பணம் துணி எல்லாம் கொண்டு வந்தியா? இதெல்லாம் என்ன மோகன்? உன்னை எதுக்காக சிஐடி துரத்துறாங்க? சிஐடியா? ஏன் பின்னாடியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க மோகன்? சொல்றத கேளு. ஆட்டோ நிப்பாட்டு. நீ சிஐடிஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு. பயமுடு, நீ என்ன ஏமாத்தி இருக்க. சிஐடி உன் கூட இருக்காங்களா? ஏ ஆட்டோ ஓரங்கட்றா. ஏய், நிப்பாட்டாத. சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார். சரி, கொல்ல மாட்டேன். ஓட்டு ஓட்டு. ஏய், கேக்குதா இல்லையா? ஆட்டோ ஓரங்கட்டு. மோகன் ஒத்துக்கோ. சொல்றல்ல. மோகன் இதெல்லாம் வேண்டாம். அவ்வளவுதான். என்ன பண்ண? இப்ப எப்பறா வண்டி ஓட்டுவேன்? சார், இத பாருங்க, யாரும் வராதீங்க. வந்தீங்கன்னா கொன்னுடுவேன். வாடா வெளியே. வாங்க. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் நான் பண்றேன். மான்சி எங்க? மான்சி எங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அந்த பில்டிங் வாட்ச்மேன் நீரஜ், டிரைவர் ஹீரா, அப்புறம் அந்த ரவுடிகளுக்கும் வேலை செய்ய பணம் கொடுத்தேன். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பணம் கொடுத்தாங்க. இதை தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது சார். யார் சொல்லி ராஜா நீ இதெல்லாம் பண்ண? மான்சி யார்கிட்ட இருக்காளோ அவங்க சொல்லிதான் சார் செஞ்சேன். மான்சி யார்கிட்ட இருக்கா? ஹீரா, நீயா? நானே தான். என் பணம் எங்க? பணம் என்கிட்ட இல்ல. எனக்கும் பணம் கிடைக்கல. எனக்கு பணம் கிடைக்கலனா குழந்தைய இல்ல, மான்சி எதுவும் பண்ணாத. பணம் கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சிரும். இப்ப இவ்வளவு எல்லாம் நடக்குதே, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் காரணமா? பின்ன என்னவா? இந்த டேக நீதான் ஜுவல்லரி ஷாப்ல விட்ட. இத வச்சுதான் சிஐடியே உள்ள வந்தாங்க. அது தெரியாம விழுந்தது. மால்ல நான் தான் அந்த டேக போட்டேன். ஒரு டேக என் பாக்கெட்ல போட்டேன். அப்புறம் திருட போனேன். சிஐடி வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, விட்டு தள்ளு. சிஐடி வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும். மான்சி எங்க இருக்கா? அவ உள்ள இருக்கா. உள்ளயா? அட மான்சி. மோகன் அங்கிள், மோகன் அங்கிள். ஒண்ணு இல்ல. எப்படி இருக்கு? வாடா, கண்ண குடு. குடுறா. வா, குழந்தைய கீழே விடு. கீழே விடுன்னு சொன்னேன். விடுறா. பாப்பா, இங்க வந்து உட்காரு. வா, வெளியே வாங்க. வாடான்றல்ல, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இங்க என்ன பண்ண வந்தீங்க? என்னோட பங்கை வாங்குறதுக்கு வந்தேன். பங்கு வாங்குறதுக்கா இல்ல மானசியா கடத்தவா? இங்க பாரு, சிஐடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. எப்படியோ தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். என் பங்கை கொடுக்காம ஏமாத்தினேன்னு வை, அப்புறம் நான் இந்த பொண்ணை வித்துருவேன். நாக்க அடக்கி பேசு. இந்த பொண்ணை பத்தி ஏதாவது சொன்ன இங்கேயே பூமியில புதைச்சிருவேன். ஓவரா பேசாத. ஏன்னா நீதான் கடத்தினு சிஐடி கிட்ட நான் சொல்லிடுவேன். நீ உயிரோட இருந்தா தானடா சொல்ல முடியும். இப்ப எப்படியும் சிஐடி உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னா உங்களால எனக்கு கண்டிப்பா ஆபத்து வரும். நல்லது, சாகரத்துக்கு தயாராயிடுங்க. வேண்டாம் வேண்டாம், நீ பெரிய தப்பு பண்ற. அது என்னன்னா நண்பா, சில நேரங்கள்ல இதெல்லாம் செய்ய வேண்டியது வருது. என்ன? இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ இருக்கியா? பார்க்கிங் இன்சார்ஜ் வினோத். என்ன கூப்பிட்டீங்களா? நான் தான் வினோத், இந்த இடத்தோட பார்க்கிங் இன்சார்ஜ். குழந்தை எங்க இருக்கு? சொல்றா. மான்சி உள்ளதா சார் இருக்கா? சாரி 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 சாரி. சலோ, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நாங்க சிஐடியில் இருந்து வந்திருக்கோம். உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கோம். அங்கிள், அங்கிள் என்ன காப்பாத்துங்க. சார்,
மான்சி, செல்லக்குட்டி, அம்மா, என் தங்கமே. யாருடா நீ? நாங்க உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? என் புருஷனை கொலை பண்ணிட்டு என் மகளை இங்க கடத்திட்டு வந்திருக்க. இவன் எப்படி சொல்லுவான்? இவன் மனுஷன் இல்ல, மிருகம். இவன் தன்னோட சொந்த மகளையே விக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். நான் அந்த விஷயத்தை மறுத்ததும் அவளை அனாதாசிரமத்துல வெட்டிட்டான். இப்போ அவளையே கிட்னாப் பண்ணி தனக்கு சொந்தமாக்கிக்க பாக்குறான். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சார், மான்சி என்னோட பொண்ணு. இது போய். மான்சி என்னோட பொண்ணு. மான்சி உனக்கு தான் சொந்தம். ஆனா அவளை பெத்தெடுத்தது நான் தான். யாரா நீ? முதல்ல சொந்த பொண்ணைய விட்டுட்டு வந்த, இப்ப அதே பொண்ணை அடையறதுக்கு தப்பான வழியை யூஸ் பண்றியா? நீ எதுக்காக இப்படி பண்ண? அந்த நேரத்துல என் சம்பளம் எனக்கே பத்தல. நான் என் பொண்ணை எப்படி வளர்ப்பேன்? அதனால அவளை அனாதை ஆசிரமத்திலே விட்டுட்டு வந்துட்டேன். அங்கேயாவது என் பொண்ணுக்கு 2 வேளை சோறு கிடைக்குமேன்னு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னால என் சொந்த மகளை மறக்கவே முடியல. என்னால அமைதியாகவும் இருக்க முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் தான் என் மகளை நானே வளர்க்கணும்னு முடிவெடுத்தேன். பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணேன். அப்புறம் என் பொண்ணை நான் என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் நான் அனாத ஆசிரமத்துக்கு போனேன். அங்கதான் எனக்கு தெரிஞ்சது என் மகளை சுதீர்னு ஒருத்தன் தத்தெடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சது. அப்புறம் சுதீர் கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். அவன் காலில் கூட விழுந்து கதறி அழுத. ஆனா என்னோட மகளை அவன் என்கிட்ட கொடுக்கறதுக்கு மறுத்துட்டான். ஏன் மறுக்க மாட்டான்? அவன் குழந்தையோட அப்பா. அப்பாவா? நான் தாங்க உண்மையான அப்பா. உண்மையான அப்பா நான் தான். அதுக்கு தானே நான் என் மகளை கேட்டே அங்க போனேன். ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. சுதீர் அவன் பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னதுக்கு நீ கொலை பண்ணிட்டியா? நான் தான் அவனை கொலை பண்ணேன். மோகனோட உதவியோட நான் ஐஸ்கிரீம்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன். கொலை நடக்கும்போது குழந்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு இருந்தேன். அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா சுதீர் எதுக்காக மான்சி கூப்பிட்டுட்டு மாலுக்கு வந்தா? நான் மான்சிக்காக அவங்கிட்ட கெஞ்சினேன். ஒரு தடவையாவது என் பொண்ணை காட்டுன்னு, தூரத்துல இருந்தாவது பாத்துக்கிறேன்னு. ஆனா உன்னோட பிளானே வேற. சுதீரை கொண்டுட்டு மான்சியை கிட்னாப் பண்ணலான்ற பிளானை போட்டுட்டு நீ அவங்களுக்காக மால்ல வெயிட் பண்ணிருக்க. பணத்துக்காக நீ ஹீரா கூட சேர்ந்து வைரத்தை திருட பார்த்துருக்க. ஆனா அங்க விழுந்த அந்த பார்க்கிங் டிக்கெட் உன்னை மாட்டி விட்டுருச்சு. தப்பான வேலையோட முடிவு எப்பவும் தப்பா தான் போய் முடியும். உனக்கு உன் பொண்ணு மேல இருக்கிற பாசம் எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் அதுக்கான வழி இல்ல. இப்படியெல்லாம் பண்ணி உன் பொண்ணை திரும்ப பெற முடியாது. இவனை கூட்டிட்டு போங்க. எந்திரி போலாம். ஒரு அம்மாவோட வேதனை எனக்கு புரியும். என்ன மன்னிச்சிருங்க. என் கணவர் பண்ண தப்பால மானசி மறுபடியும் அனாதை ஆயிட்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். என் வீட்டு கதவு எப்பவும் உனக்காக திறந்திருக்கும். என்ன மன்னிச்சிருங்க.